திருவுள்ளம் பற்றினார். நான் மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் திருவுள்ளம் பற்றினார். லூக்கா 28:6-7 இப்படி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசுவை கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். கல்லறையிலே அடக்கம் பண்ணினதுக்கு பின்பதாக மரியாள் அவளுடைய இன்னும் சகோதரிகள் சேர்ந்து அந்த கல்லறையிலே போய் இருந்து கதறி அழுது கொண்டே இருந்தார்கள். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஓய்வு நாளின் போது இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் இவர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஒரு தேவ தூதன் வந்து நின்று சொன்னார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? மரித்தவர்கள் தான் சவக்காலையில இருப்பார்கள், மரித்தவர்கள் தான் மோட்சரியில இருப்பார்கள், மரித்தவர்கள் தான் கல்லறையில இருப்பார்கள். உயிரோடு எழும்பினவர்கள் கல்லறையில் இருப்பதில்லை, அவர்கள் எழும்பி விட்டார்கள். ஆகவே ஆண்டவர் கேட்டார், உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் ஏன் மரித்தவர்களிடத்திலே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மத்தேயு 28:6 சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று கல்லறை திறந்திருக்கிறதை காண்பித்தார்கள். அந்த இயேசுவை அடக்கம் பண்ணின கல்லறை இன்றும் இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே அங்கே வெறுமையாய் இருக்கிறதை நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே எழுதியிருக்கிறது, அவர் இங்கே இல்லை. இயேசு மரித்தது உண்மைதான், ஆனால் இயேசு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அப்போஸ்தலர் 1:3 சொல்லுகிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். 12 சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். உயிரோடு எழுந்து அவர் மறைந்து போகவில்லை. அவர் உயிரோடு எழுந்து சுமார் 40 நாட்களாக அநேகருக்கு அவர் தம்மை காட்சியளித்தார். 1 கொரிந்தியர் 15:3 வரையிலே இப்படி பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அதன் பின்பதாக கேபாண்டு சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் 12 சீஷர்களுக்கும் அவர் தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அதுக்கு பின்பதாக பவுல் என்று சொல்லப்பட்ட இந்த மனிதனுக்கு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த மனிதருக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். இந்த சவுல் என்று சொல்லப்பட்ட மனிதன் கிறிஸ்தவர்களை அழித்துக் கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்கள் கூடுகிற இடத்திலே போய் அவர்களை உயிரோட கொலை செய்தான். ஒரு நாள் இப்படித்தான் சபையை துன்புறுத்தும் படிக்காக, தேவனுடைய ஜனங்களை கொலை செய்யும் படிக்காக தன்னுடைய ராணுவ வீரர்களோடு இவன் போய்கொண்டிருக்கிற நேரத்திலே தேவன் கர்த்தராகிய இயேசு பிரகாசிக்கிற ஒளியாக வானத்திலே இருந்து தோன்றினார். அந்த ஒளியிலே அவன் பயணம் சென்ற அந்த குதிரையிலே இருந்து நிலத்திலே விழுந்தான். அந்த ஒளியை பார்த்து அவனுடைய கண்கள் எல்லாம் இருளடைந்தது. இவன் சொல்லுகிறான், நீர் யார்? அப்ப அவளு ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீ முள்ளில் உதைக்கிற இயேசு நானே, என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். அந்த நாள் இயேசு உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்பதை இந்த சவுல் அறிந்து பின்பதாய் தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்டவனாய் பவுலாக அவன் மாறுகிறான். பாகிஸ்தான் தேசத்திலே உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். குல்ஷான் ஃபட்டிமா என்று சொல்லி ஒரு பெண், மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு ஒரு பிரபுக்களின் குடும்பத்திலே இவள் பிறக்கிறாள். இவள் பிறந்த மாத்திரத்திலே அந்த பிறப்பின் போது அந்த பிரசவத்திலே அவளுடைய தாய் மரித்து போனாள். இந்த குழந்தையை அவனுடைய தகப்பன் மிகவும் அன்பாக வளர்த்து வந்தாள். இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்காக அவர் ஒரு நாளும் பின்பதாய் திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் இந்த பிள்ளை பிறந்து 6 மாதங்கள் ஆகும்போது ஒரு கொடிய காய்ச்சல் அந்த பிள்ளைக்கு வந்தது. அந்த காய்ச்சல் வந்ததினாலே அந்த குழந்தையினுடைய வலது கையும் வலது காலும் செயலிழந்து பாதிக்கப்பட்டு செயலிழந்து போய் கைகள் சுருங்கி கால்கள் சுருங்கி வளர்ச்சி குன்றி காணப்பட்டது.
இந்த தகப்பன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவழித்து இந்த குழந்தைக்கு எப்படினாலும் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டார். ஒன்றும் சரிவரவில்லை. இந்த குழந்தை 13 வயதாக இருக்கும் போது இந்த தகப்பனார் லண்டன் தேசத்திலே இருக்கிறதான ஒரு பிரபல்யமான ஒரு வைத்தியரை சந்தித்து தன்னுடைய பிள்ளையை குறித்து பேசி, இந்த குழந்தைக்கு நீங்கள் ஆபரேஷன் செய்து வைத்தியம் செய்து குணமாக்கி தருவீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அந்த வைத்தியர்கள் சொன்னார்கள், குழந்தையை கொண்டு வாருங்கள், நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம், அதன் பின்பதாக முடிவு சொல்லுவோம் என்றார்கள். இந்த தகப்பன் நிச்சயம் இந்த வைத்தியர்கள் அவரை குணமாக்குவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய மகள் 13 வயது நிரம்பிய மகளுக்கு அடிக்கடி சொல்லுவார், நான் உன்னை இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போவேன், வைத்தியர்கள் அநேகர் உன்னை பார்த்து உனக்கு சுகம் வரும், நான் அதிகமாய் பணம் செலவழிக்கிறேன், நிச்சயம் உனக்கு சுகம் வரும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். இந்த குழந்தைக்கும் நம்பிக்கை உண்டானது. இங்கிலாந்துக்கு அவள் கொண்டு போகப்பட்டாள், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாள். பல நாட்களாக டெஸ்ட் எல்லாம் செய்யப்பட்டு பல வைத்தியர்கள் அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இது நிரந்தரமான பாதிப்பு. இந்த குழந்தை சாகும் வரைக்கும் இந்த சூமின கையோடு சூமின காலோடு நடக்க முடியாதவளாய் இருக்க வேண்டி நேரிடும் என்று வைத்தியர்களும் கைவிரித்தார்கள். அந்த துயரம் தாங்க முடியாதவளாய் அந்த தகப்பனும் மீண்டும் பாகிஸ்தானுக்கு வந்து சில நாட்களாக அவரும் மரித்து போனார். இந்த குழந்தை 13 வயது பெட்ல இருக்கிற நேரத்தில் நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். பெரிய அரண்மனையான வீடு இருந்தது. அழுது கொண்டே இருப்பாள், எனக்கு தாய் இல்லை, எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு ஒரு கை சரியாக வேலை செய்யாது, எனக்கு ஒரு கால் வேலை செய்யாது, ஐயோ நான் அனாதையா இருக்கிறேன் என்று சில மாதங்களாக தற்கொலை பண்ணும்படிக்காக அவர் தீர்மானித்துக் கொண்டிருந்தாள். அந்த வேளையிலே ஒரு நாள் அதிகாலையிலே அவள் கட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அவளுடைய அறைக்குள்ளே ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வந்ததாம். அந்த ஒளி வந்து ஃபத்திமா ஃபத்திமா என்று சொல்லி அழைத்ததாம். இவள் திடுக்கிட்டு எழுந்தாள். அறை முழுவதும் அங்கே பிரகாசமாய் இருந்தது. அப்பொழுது இவள் கேட்டாள், நீர் யார், நீர் யார் என்று கேட்டாள். அப்பொழுது அந்த ஒளி சொன்னது, நான் இயேசு, நான் இயேசு. நீ தற்கொலை பண்ண முடிவெடுத்திருக்கிறாய், ஆனால் நீ தற்கொலை பண்ண நான் உனக்கு விடமாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன், நான் விடமாட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், நீ என்னிலே விசுவாசமாயிரு என்று அவர் சொன்னார். மீண்டும் இவள் கேட்கிறார், நீர் இயேசுவா, நீர் எப்படிப்பட்டவர், நீர் யார் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் இயேசு, தேவனுடைய குமாரன், மனுக்குலத்தை மீட்க வந்தவர், குருடர்களுக்கு பார்வை அளித்தவர், முடவர்களை நடக்க பண்ணினவர்கள், பாரிசவாதம் உள்ளவர்களை எழுந்து நடக்க பண்ணினவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப பண்ணினவர். என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு அவளை பார்த்து சொன்னாலாம், நீ குரானிலே இருக்கிற சூரா மிரியாம் என்று சொல்லப்பட்ட பகுதியை எடுத்து வாசி, அங்கே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்ன போது அவள் குரானை எடுத்து வாசித்தாள். அங்கே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அவளுக்கு இயேசுவின் மேல் இப்பொழுது பற்றுதல் வந்தது, இயேசுவின் மேல் ஒரு விசுவாசம் வந்தது. இப்பொழுது அவள் சொன்னாள், என்னை குணமாக்கு ஆண்டவரே. அவர் சொன்ன, நீ என்னை விசுவாசி, நான் உன்னை குணமாக்குவேன். 14 வயதிலே இந்த சம்பவம் நடந்தது. இப்பொழுது இந்த சகோதரிக்கு 19 வயதாகிவிட்டது. 19 வயதாகியும் அவளுக்கு சுகம் வரவில்லை.